எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உமன்ஸ் பிரீமியர் லீக் செகண்ட் மேட்ச் ஆர்சிபி உமன் ஆஸ் உத்தரப்பிரதேஷ் உமன். இந்த மேட்சுக்கான டீம் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா சேம் நேற்று நடந்த மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர், அங்கே தான் இந்த மேட்ச் நடக்குது. இது டுடே ரெண்டாவது மேட்ச், அதே தான் ஆர்சிபி உமன் ஆஸ் உத்தரப்பிரதேஷ் உமன். பிச் ரிப்போர்ட், பார்ட் டைம் போலர்ஸ் அவங்க தான் மேக்ஸிமம் பிக் பண்ணுறாங்க. நோ சீம், ஸ்லோ பால். அதே தான் ஒரு நல்ல ஸ்டார் பாலரோட ஒரு ஆவரேஜான பாலர், ஒரு பார்ட் டைம் பாலர்ஸ்க்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கும். பட் இந்த சின்னசாமி ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் ஆல் அவுட் ஆகிற சினரியர்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிற டீமுக்கு தான் நடக்கும். நேற்று நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும். டெல்லி கேபிட்டலுக்கு 5 விக்கெட்டும், மும்பை இந்தியன்ஸுக்கு 6 விக்கெட்டும். ஓவரால் 22 விக்கெட் இருக்கிற இடத்துல பாதி தான் விழுந்திருக்கு, 11 விக்கெட்ஸ் தான் விழுந்திருக்கு. நேற்று 6 பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 4 பவுலர்ஸ், ஒரு விக்கெட் கீப்பர், இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேற்று நடந்த மேட்சோடைய ஃபர்ஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீம் பாருங்க, அப்பதான் ஐடியா கிடைக்கும். 1020 டோட்டல் பாயிண்ட்ஸ். இதில் எஸ் பாண்டே 51%, அவங்க பவுலர். அப்புறம் ஏ ரெட்டி 6.92%, அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்களே பாருங்க, 72 பாயிண்ட்ஸ். 6.92% தான் ட்ரீம் டீம்ல பிக் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் லெவலில் இந்த பவுலரை நம்ம பிக் பண்ணலை அப்படின்னா நமக்கு 72 பாயிண்ட் அவுட். இந்த ஏ ரெட்டி 6.92%. எஸ் இஸ்மாயில் பாருங்க 62%. ஜெர்மியா ரோட்ரிகஸ் 33%, 65 பாயிண்ட். எஸ் ஹர்மன்பிரீத் கர் 64%, 80 பாயிண்ட். அப்புறம் எம் லேனிங் 84%, ஒய் பாட்டியா 92, ஏ கேப்சி தான் கேப்டனாக இருந்திருக்காங்க 69%, ஏ கர் 85%, எம் கேப் 88%, என் ஸ்கேவர் 88%. இதுல இருந்து பாருங்க 80 ஒரு 4, 84, 85, 88, 88, 92 பாருங்க ஒரே ஒரு இதுதான். மீதி 60 பாருங்க 62%, 64%, 69%, 362. அதுக்கப்புறம் 51%, 33%, 6.92%. இதுதான் ட்ரீம் டீமோடைய நேற்று நடந்த ஒரு கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு 20% கீழே இருக்கிற ஒரு பிளேயர் கம்பல்சரி மஸ்ட். அந்த மஸ்ட் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய கிராண்ட் லீக் 1.5 crores வின்னிங் கான்செப்டே இருக்கு. அதுதான் மெயின் திங்ஸ். அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, டீமுக்குள்ளே போகணும். மேட்ச் சம்மரி. டோட்டலாக ஒரு மேட்ச் இந்த 2024 விளையாடிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ணாங்க, வின் பண்ணியிருக்காங்க. அதான் 171 for 5, 173 for 6. ஆர்சிபியுடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். ஸ்மிருதி மிந்தானா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், சோஃபியன் டிவைன், எஸ் மேகனா, எலிசா பெரி, ரிஷா கோஷ், டிஷா கசட், என்டி கிளர்க், ஜார்ஜ் வேரம், எஸ் பட்டேல், சோபனா ஆஷா, ரேணுகா சிங். இதுதான் பாசிபிள் பிளேயிங் 11. இதில் யார் யாருக்கெல்லாம் டபுள் ஆப்ஷன் இருக்குன்னா எஸ் டிவைன், இ பெர்ரி, என்டி கிளர்க், இந்த 3 பேருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. போலிங்கும் போடுவாங்க, ப்ளஸ் பேட்டிங்கும் பண்ணுவாங்க. ஸ்மிருதி மந்தானாவுடைய பர்சன்டேஜ் பாருங்க 89% ட்ரீம் லெவலில். அவங்களோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் 54 runs, 23 runs, 29 runs. ஸோ நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. சோஃபியா டிவைன் பாருங்க 92%, 5 ரன் ப்ளஸ் 1 விக்கெட், 11 ரன் ப்ளஸ் 1 விக்கெட், 5 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். ஸோ விக்கெட் கன்சிஸ்டண்டாக எடுக்கிறாங்க, ரன் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நல்ல ரன் ஸ்கோர் பண்ணி விக்கெட் எடுத்தாங்கன்னா இவங்க நல்ல பிக்காக இருப்பாங்க. எஸ் மேகனா பார்த்தீங்கன்னா 0 runs, 16 runs, 31 runs. அவங்களுடைய ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரே தடவை தான் 30+ அடிச்சிருக்காங்க. எலிசா பரி 2 runs ப்ளஸ் 2 விக்கெட், 18 runs ப்ளஸ் 0 விக்கெட், 13 runs 0 விக்கெட். ஸோ இதுதான் அவங்களுடைய ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் 96%. ரிஷா கோஸ் 2, 23, 34 runs, 63%. தீஷா கசட் 902, இவங்க ரீசெண்ட் ஃபார்ம் சரியில்லை, பட் 1.4% ரொம்ப லீஸ்ட் பிக்காக இருக்காங்க. மல்டிபிள் டீம்ஸ் போடுறப்போ இந்த டி கசட்டை ஒரு டீமில் வைஸ் கேப்டனாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் என்டி கிளர்க் 0 விக்கெட் 0 விக்கெட்டில் தான் இருக்காங்க.
பட் வந்து இவங்க ஒரு நல்ல பிளேயர். ஸோ 12% தான் இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து கேப்டனாக வச்சு நம்ம நிறைய டீம் போகிற இடத்துல இவங்களை ட்ரை பண்ணலாம். ஜி வேரம் 1 wicket 8 runs நாட் அவுட் ப்ளஸ் 0 wicket அப்புறம் 1 wicket. இவங்க ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு 46%. எஸ் பட்டேல் 2 wicket 7 runs ப்ளஸ் 1 wicket 0 wicket. இவங்க 19%. ஷோபனா ஆஷா ரீசெண்டாக வந்து 0 wicket தான் எடுத்திருக்காங்க. பட் 0.53%. இவங்க வந்து ஒரு 3 wickets எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக்ல ஒரு பெரிய அமௌண்ட் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரேணுகா சிங் வந்து ரீசெண்ட் ஃபார்ம் வந்து 1 wicket 0 wicket 0 wickets. ஓப்பனிங் அண்ட் டெத் பவுலர்ஸ் பார்ப்போம். ஓப்பனிங் பவுலர்ஸ் வந்து ரேணுகா சிங், கே கிராஸ், அதே தான் டெத் பவுலர்ஸ்லையும் இருப்பாங்க, ரேணுகா சிங், கே கிராஸ். யூபி வாரியரோட பாசிபிள் 11 பார்ப்போம். அலிசா ஏலி விக்கெட் கீப்பர் பண்ணுறாங்க, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், டபுள் ஆப்ஷன். ஸ்வேதா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், டி வாட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், டி மெக்ராத் இவங்கெல்லாம் மெயின் பவுலர். டி மெக்ராத்துங்கிறவங்க மெயின் ரைட் ஆர்ம் பேட்டிங் அண்ட் ரைட் ஆர்ம் மீடியம். கே நவிகர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஜி ஹாரிஸ், தீப்தி சர்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோஃபியா எக்கில்ஸ்டோன் வந்து டெத் பவுலர், சடனான ஒரு 3 விக்கெட் எடுப்பாங்க. அஞ்சலி சர்வானி லெஃப்ட் ஆர்ம் மீடியம், ராஜேஸ்வரி கெய்காட் லெஃப்ட் ஆர்ம், பி சோப்ரா லெக் பிரேக், ரைட் ஆர்ம் லெக் பிரேக். அலிசா இலி பாருங்க 91%. இது வந்து ஸ்வேதா அட்டப்பட்டோ, ஸ்வேதா இல்லைன்னா அட்டப்பட்டோ. இப்போ அட்டப்பட்டோடைய பர்ஃபார்மன்ஸ் 6 ரன் ப்ளஸ் 2 விக்கெட், 46 ரன் ப்ளஸ் 0 விக்கெட், 11 ப்ளஸ் 0 விக்கெட். இது அட்டப்பட்டோ. ஸ்வேதாவுடைய 6 runs 19 runs 1 runs. அப்புறம் டேனி வேட் வந்து 76%. ஸ்வேதா வந்து 0.68. ஒருவேளை ஸ்வேதா இருந்தாங்கன்னா அவங்கள மஸ்ட் பிக் பண்ணலாம். டி மெக்ராத் 24 runs 23 runs 1 wicket 16 plus 1 wicket. கே நவிகர் பாருங்க 2 runs 4 runs 43 runs. இவங்களுக்கு ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் வந்து விட்டு அடிக்கிறாங்க. ஜி ஹாரிஸ் மேக்ஸிமம் இருப்பாங்க 63%. ரீசெண்ட் ஃபார்மாக ஓரளவுக்கு ஓகே. தீபதி சர்மா 2 wickets 30 run plus 2 wicket 14 runs plus 1 wicket. இவங்களுக்கு வந்து நிறைய ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். இவங்களுக்கும் சோஃபி எக்கில்ஸ்டோனுக்கும் இவங்க 83 88. நேற்று நம்ம பார்த்தோம் ட்ரீம் டீம் 88%. அந்த 88%ல இவங்க இருக்காங்க. 3 wickets 9 plus 2 wickets 2 plus 2 wicket. சோஃபி எக்கில்ஸ்டன். அஞ்சலி சர்வானி 1 wicket 0 wicket 1 wicket. ராஜேஸ்வரி அண்ட் பி சோப்ரா இவங்க எல்லாமே டீசெண்டான 2 wickets 1 wicket. இவங்க 2 wickets. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டஸ். ஓப்பனிங் அண்ட் டெத் பவுலர்ஸ் ஏ சர்வானி, டி மெக்ராத், தீபதி சர்மா பவர் பிளேலே திடீர்னு போலிங் போடுவாங்க. அதுக்கப்புறம் டெத் பவுலர்ஸ் எஸ் எக்கில்ஸ்டோனுங்கிறவங்க மஸ்ட், டி மெக்ராத் அண்ட் தீபதி சர்மா. இப்போ சேஃப் கேப்டன் அப்படின்னா இ பெரி, எஸ் டெவின், சி அட்டப்பட்டோ. இந்த 3 பேர்ல ஒருத்தரை வந்து நம்ம பிக் பண்ணலாம். அட்டப்பட்டோ போலிங்கும் போடுவாங்க. இவங்க எல்லாருமே போலர் பிளஸ் பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர்ஸ். அதே மாதிரி சேஃப் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரிஷா கோஷ், தீபதி சர்மா அண்ட் ஜி வேரஹாம். சேஃப் கேப்டன் அண்ட் சேஃப் வைஸ் கேப்டன் பார்த்துருக்கோம். ஆர்சிபியுடைய கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். எஸ் டிவின்ங்கிறவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. அந்த 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுறாங்க. இந்த எஸ் டிவின்ங்கிறவங்க ஓப்பனிங் பேட்டிங். அதே மாதிரி இ பெரி அப்படிங்கிறவங்க கப்புள் ஆஃப் ஓவர்ஸ் போடுறாங்க அண்ட் பேட்டிங் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிஷா கோஷ் விக்கெட் கீப்பர். நம்ம ரிங்கு சிங் எப்படி அடிப்பார் ஆரம்பத்துலேருந்து அந்த மாதிரி அடிச்சாடுவாங்க. பட்டா பாக்கியம் படாகாடி லேக்கியங்கிற மாதிரி இவங்க இருப்பாங்க. இந்த ஜி வேரம்ங்கிறவங்க கண்டிப்பாக 4 ஓவர் போல் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 1 or 2 wickets எடுத்தால் கூட அவங்க 60-70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்க வந்து பேட்டிங் ப்ளஸ் போலிங், இவங்க கேச்சஸ்லேயே ஒரு 20 பாயிண்ட் எடுக்கலாம். ப்ளஸ் பேட்டிங் ஒரு 20 ரன் அடிச்சா கூட ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்கெல்லாம் ஆர்சிபியோடைய கீ பாயிண்ட்ஸ். உத்தரப்பிரதேஷோட கீ பாயிண்ட்ஸ் பாருங்க. அலெக்ஸ் ஏலி விக்கெட் கீப்பிங் பண்ணுறாங்க, ஓப்பனிங் பேட்டிங் பண்ணுறாங்க. டி மெக்ராத் அண்ட் தீபதி சர்மா இவங்க 2 பேர் ஆல்ரவுண்டர்ஸ். எக்கில்ஸ்டோன் வந்து ஒரு கேப்டன் பிக்காகவே இருப்பாங்க. சடனாக ஒரு 4-5 விக்கெட் எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு போலர், ஸ்பின் போலர், ஆனால் பயங்கரமான போலர். ஸோ இவங்கெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ். இந்த 4 பேருமே கீ பாயிண்ட்ஸ். இந்த 4 பேரில் ஒரு 3 பேர் இங்கே ஒரு 3 பேர் எடுத்தீங்க, ஒருத்தர் ஸ்கிப் பண்ணலாம். இதுதான் இந்த வீடியோக்கான ப்ரெடிக்ஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.